ஞானசேகரன் வழக்குல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரு திமுகல ஒரு பெரிய புள்ளியோட யாரோ ஒரு இது வந்து அவர் இருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா அவரோட அந்த எஃப்ஐஆர்னோட அந்த எஃப்ஐஆர் அவங்க ரிலீஸ் பண்ணதாகட்டும், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதாகட்டும், அவரை முதல்ல கைது பண்ணிட்டு திருப்பி அன்னைக்கு நைட் அவரை ரிலீஸ் பண்ணதாகட்டும், அப்புறம் அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டு பெரிய லெவல்ல பிரஷர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி அவரை கைது பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு ஆரம்பத்துலேருந்தே என்ன தெரியுதுன்னா திமுகவோட ஒரு இதில் ஏன்னா வாசு அவர்களை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கிறாரு, அவர் வீட்டில் போய் அவர் சாப்பிட்ருக்கிறாரு, அவர் கூடவே இருந்திருக்கிறாரு, திமுக எலெக்ஷன் கேம்பெயின்லாம் அவர் இருந்திருக்கிறாரு ஞானசேகரன். அப்போது இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியோட அவருக்கு தொடர்பு இருக்குது. அது யார் அந்த சார்னு பெரியதாக வந்துச்சு. இவங்களும் என்னத்தையோ வச்சு டிவியேட் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனாலும் இன்னமும் அந்த கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் அப்பாவு அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு அவர் நக்கலாக பேசுகிறாங்க. என்னங்க நக்கல் வேண்டி கிடக்குது? உங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அநியாயம் ஒருத்த மணி இருந்தானா அவனை வந்து இந்த மாதிரி நக்கல் ஏண்டி பண்ணிக்கலாம்? அவனை கையங்களை உடச்சு தூக்கி போட மாட்டீங்க? அப்போ ஊரா விட்டு பிள்ளைனா உங்களுக்கு இருந்திருக்கான். அவன் மேலே ஏகப்பட்ட பாலியல் வழக்குகள் இருக்குது, 20க்கு மேலே கேஸ் இருக்குது, அவன் ஆயுதங்களோட கைதான ஒரு அக்யூஸ்ட், அவன் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்ரு, அவனை எப்படிங்க என் தம்பின்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு சபாநாயகர் இப்படி சொல்கிறாருன்னா அந்த கேஸை விசாரிக்கிறவங்க பயப்படுவாங்களா மாட்டாங்க? அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அப்போ தமிழ்நாட்டு மக்களை நான் முட்டாள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படின்னா ஒரு ஆளுநர் ஒரு மெத்த படித்து ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டு வந்திருக்க ஆளுநரை அவன் இவன்னு பேசுறது, போயா வையான்னு பேசுறது, எங்கள் முதல்வர் மட்டும் கண்ணை காமிச்சார்னா ஒரு டவுசரை கிழிச்சிருவோன்றது, இந்த மாதிரி கேவலமான கேடுகட்ட வார்த்தையில் முதல்வரையோ ஆளுநரையோ எதிர்கட்சியில் இருக்கீங்களோ நீங்கள் பேசுவீங்க. ஒரு கேடுகட்ட பொறுக்கி பையெல்லாம் ஏன் தம்பின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அப்போ இந்த திமுக கட்சியில் இருக்கவங்க யாருக்கு மரியாதை கொடுக்குறீங்க? இப்போ தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? ஊரில் இருக்க முள்ள மாதிரி பையன்லாம் உங்களுக்கு தம்பியா? எப்படி என் தம்பி நீ ஒரு மேடல் அட்ரஸ் பண்ணுவார் கேட்டால் அவர் கேலிக்கு பண்ணார். என்ன கேலி? ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை உங்களுக்கு கேலியா இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணவன் அவன் வந்து உங்களுக்கு கேலியா இருக்கா? இப்போ 2 நாளாக இது பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. என் தம்பின்னு சொல்லிட்டாங்க, யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு. அப்போ உடனே இப்போ இவருக்கு வந்து வலிப்பு வந்திருக்குங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஞானசேகரனை விசாரிச்சப்போ நிறைய விஷயங்கள் காவல்துறை அதிகாரிகளே அவனுக்கு வந்து உடையந்தே இருந்தாங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அப்போ எந்த உண்மையை மூடி மறைக்க இப்போ என்ன நடக்க போகுது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ இந்த வலிப்புங்கிறதே ஒரு மிகப்பெரிய நாடகமாக கூட இருக்கலாம்.